இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. 2026ல இந்த ராசி உச்சத்துல இருக்கும் அப்படின்னா அது எந்த ராசி? 2026ல துலாம் ராசி ரொம்ப உச்சத்துல இருக்கும், டாப்ல இருக்கும். டாப்ல இருக்கும். சரி, அடுத்து சொல்லுங்க. கடகம், விருச்சிகம் 3 டாப் லிஸ்ட்ல இவங்க வந்தே ஆவாங்க. இவங்களுக்குள்ளதான் ரேஸே, யார் முன்னாடி போவா யார் பின்னாடி போவான்னு. நம்பர் பண்ணுங்க பாப்போம், எது நம்பர் 1? டாப் லிஸ்ட்ல மீனம் வந்துடும். டாப் லிஸ்ட் மீன். ஆமா. நீ ஒரு ஆள் தாமா இருக்க. சரி, ஓகே. அடுத்து 2026ல எந்த ராசி பெஸ்ட்? ரிஷபம், துலாம், மிதுனம். ஏன்னா ரிஷபத்துக்கு வந்து 11ல சனி, 2ல குரு இருக்கு ஜூன் மாசம் வரைக்கும். ஸோ அது ஃபர்ஸ்ட் 6 மந்த் வந்து பீக்ல இருக்கும். ஓகே, உங்க கணிப்பு வந்து ரிஷபம், துலாம், மிதுனம். ஓகே, வேற பெஸ்டா இருக்கக்கூடிய ராசி எது 2026ல? 2026ல 12 ராசியுமே பெஸ்டா இருக்க போகுது. ஏன்னா குரு சூப்பரா இருக்க போறாரு. இது அவாய்ட் பண்ணிருக்கலாம். ஆக்சுவலி ஆனஸ்டா சொல்லணும்னா எல்லாரும் சொல்றாங்க ரிஷப ராசி சூப்பரா இருக்கும், மேஷ ராசி சூப்பரா இருக்கும், மகர ராசி ரொம்ப சூப்பரா இருக்கும். சிம்ம ராசி வரவே இல்லையே லிஸ்ட்ல. யார் சிம்ம ராசி? இந்த மாவட்டம் கொடுங்க. நான் சிம்ம ராசி தாங்க ஐயா, யாரும் அந்த பேரே சொல்லல, கொஞ்சம் வருத்தம் தான். அந்த வருத்தம். நீங்களும் சிம்மமா? ஆமா, நம்ம நீங்களுமா? ஆமா ஆமா ஆமா. சிம்ம ராசி ஏன் இந்த லிஸ்ட்ல வரவே இல்லை? ரொம்ப சிம்பிள் சார். சிம்ம ராசி வந்து இன்னும் ஒரு 2.5 வருஷத்துக்கு சரியான பாடம் படிக்க போறாங்க. அதாவது ஏற்கனவே 2.5 வருஷம் மிகப்பெரிய பாடம் படிச்சுட்டாங்க. இந்த 2.5 வருஷம் அவங்க இன்னும் பல விஷயங்களை கத்துக்க போறாங்க. அதனால அடுத்த வருஷம் தான் அவங்களுக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும் சார். இப்பவே பாதி பேருக்கு வயிற்றுல புளிய கரைக்க ஆரம்பிச்சிருக்கோம். உண்மையான விஷயம் அதுதான். ஏன்னா சுப கிரகத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் விரயத்துக்கு வரார். அப்ப சுப விரயத்தை கொடுக்க போறாங்க. இடம் மாற்றங்கள் நடக்கும். அதே மாதிரி வந்து வீட்டில் ஏதாவது சுப காரியங்கள் கண்டிப்பாக நடத்த வேண்டிய கட்டாயம், செலவு அதிகமாகும் இந்த வருஷத்தில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனி பகவான் அஷ்டமத்தில் இருக்கிறதுனால 8ஆம் வீடு அவருடைய ஸ்தானப்படி எதிரி. அப்போ என்ன ஆகும்னா சில எதிரிகளை அவங்க இனம் கண்டுப்பாங்க. யாருக்கிட்ட போய் கையில் நிற்கக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அவங்கள்ட்ட நிற்கிற மாதிரி வரும். அப்போ என்னென்னா நிற்க மாட்டேன்னு ஒரு பெரிய துணிச்சலோடு இருக்கணும். இந்த நேரத்தில் யாருக்கிட்டையும் உதவிக்கே போகக்கூடாது சிம்மராசிக்காரவங்க. ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கேட்கலாம். அவர் சிம்மராசிக்கு போதுமான அளவுக்கு செஞ்சுட்டாப்ல. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கேட்கலாம். ஐயா சொன்னாரு 2026ல செலவினங்கள் அதிகமா இருக்குன்னு. வரவே வரலையா, அப்புறம் எங்கிருந்து செலவு பண்றது நாங்க? சொல்லுங்க. ஆமா, நீங்க வந்து நவம்பர் மாசம் பிறந்திருக்கீங்க இல்லையா? ஆமாங்க. நீங்க நவம்பர் மாசம் பிறந்திருக்கீங்கன்னா என்ன, நீங்க ஐப்பசியில பிறந்திருக்கீங்க. ஆமாங்க. நீங்க அது வந்து கண்டிப்பா ஒரு இடமாற்றத்தை பத்தி யோசிச்சிருப்பீங்கம்மா. அந்த இடமாற்றம் நடந்தே தீரும். உங்களுக்கு ஒரு ஸ்தானம் உருவாக்க போகுது. எனக்குன்னு ஒரு இடத்த உருவாக்க போறேன் சார், இது வரைக்கும் அந்த இடம் இல்லை அப்படின்னு கடவுளே உங்களுக்கு அந்த இடத்த கொடுக்க போறார். நன்றி. இது நடந்தே தீரும், நிச்சயமா படிக்கும். நன்றி நன்றி. சரி, ஓகே. அவருக்கு முல்லை அவர்கிட்ட கொடுங்க. உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கு? சிம்மம்க்கு அவர் சில விஷயம் சொன்னாரு. ஆமா, சுப செலவு தான் நடக்கணாரு. கல்யாணங்கிறது ஒரு சுப செலவு. எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு. சொல்ற மாதிரி ஆயிருச்சு. பசங்கெல்லாம் பிறந்துட்டாங்க. இப்ப என்ன சுப செலவு இந்த வருஷத்துல இருக்கும் அப்படின்றது தெரியணும். இல்ல, அதாவது காது குத்தியாச்சு. ஆனா இது அவருக்கு எப்படி தெரியும்? நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு என்ன? எப்பயுமே இப்ப சிம்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல சனி பகவான் போயிட்டு இருக்கார். இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு கடினமான பாதையை லகுவாக கடக்குவதற்கு உண்டான ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் சில பேருக்கு ஜப்தி ஆகிறதே நடக்குது. அப்போ அந்த படிப்பினையில் வந்து அவன் வாழ்க்கையில் அனுபவத்தை கற்றுக்கிறதுக்கு உண்டான பாடம் தான் அது. பட் இந்த பாதை தான் உங்களை மிகப்பெரிய ஒரு லட்சியவாதியாக மாற்றுது. நன்றி நன்றிங்க. அடுத்து பெரும்பாலும் எல்லாரும் சொன்ன ஒரு ராசியில் ஒன்று வந்து ரிஷப ராசி. ரிஷப ராசி பெஸ்ட்டாக இருக்கும்னு நிறைய பேர் சொன்னீங்க. ரிஷப ராசியோடைய பொது பலன் என்ன? பொதுவாக வந்து பாருங்க, இப்போ ரிஷப ராசி 2026ல வந்து பார்த்தீங்கன்னா சனி வந்து உபஜயஸ்தானத்தில் இருக்கார், லாபஸ்தானத்தில் இருக்கார். லாபஸ்தானத்தில் இருக்க சனி நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு பலனை கொடுத்துருவார். ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம், குரு பகவான் வந்து தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்காரு முற்பகுதியில், அதாவது 1/6/2026 வரைக்கும். எனக்கு வீட்டில் சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம் எல்லாமே இருக்கும். திடீர் தனப்பிராப்தி அப்படின்றது இருக்கும். உடனே வந்து எங்கள் வீட்டில் வந்து டிப்பர் லாரி வச்சு அல்றா மாதிரி காசு வருமா அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஏதோ ஒரு அளவுக்கு நம்ம ஏர்ன் பண்ணுற அளவுக்கு நம்மளோட படிப்பு, நம்மளோட வாழ்வாதாரம், நம்மளோட தொழிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வருமானம், நல்ல வருமானம் அப்படின்றது இருக்கும் சார். தொழில் ஸ்தானத்தில் ராகு இருக்கான் சார். தொழில் ஸ்தானத்தில் ராகு இருக்கான் அப்படின்னா அவங்க எந்த தொழில் செய்கிறாங்க அப்படின்னாலும் அதில் ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவோம். கேத்து 4ஆம் பாவம் கம்ஃபர்ட் அப்படின்றத கொடுப்பான். ஆனா ஆரோக்கியத்துல நம்ம கவனம் அப்படின்றது வச்சு ரிஷப ராசிக்கு வந்து பண வரவு, பிசினஸ் பெருசா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, சூப்பரா இருக்கு. யார் ரிஷப ராசி? தம்பி, உனக்கு என்ன டவுட் இருக்கு? அது கேளு. எனக்கு டவுட். சும்மா கேளு. எனக்கு வந்து அந்த இதுல டவுட் இல்ல, ரிஷப ராசியில அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க இதெல்லாம்?
இதெல்லாம் கிளாஸ்ல உங்களுக்கு என்ன எப்படி வருது? கேள்வி கேக்குறியா? இங்க வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்களா? இவங்க கண்டுபிடிச்சா சொல்றாங்கல்ல உனக்கு வேற எப்படி ரிஷபத்துல அவங்க டவுட். உள்ள வருது வெரி அதெல்லாம் உள்ள வச்சிரு. ரிஷபத்துல உனக்கு ஏதாவது டவுட் இருக்கா? சரி ரிஷபத்துல சரி விடு, உன் லாங்குவேஜ்க்கே வரேன். உனக்கு என்னதான்டா ஆசை? எனக்கு வந்து நிறைய ஆசை இருக்கு. ஈஸ்வரா, எனக்கு வந்து எல்லா ஆர்டிஸ்ட் கூட நடிக்கணும். இவருக்கு பதிலாக நான் கேட்குறேன், ரிஷபராசி தானே. ஸோ இந்த கலைத்துறையில் வந்து இப்போ இவர் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இதுவே அவருக்கு தொடர்ந்து பல வெற்றிகள் கொடுக்குமா? படிப்பில் எப்படி நல்லா படிப்பாரா? தேராது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா படிப்பு வராதான், நடிப்பு மட்டும்தான் வருங்கிறாங்க. கரெக்டுங்களா? நான் ஒரு பிரதராக கேட்குறேன், தம்பியோட அண்ணனாக கேட்குறேன், கமலேஷ் அவருடைய படிப்பு எப்படி இருக்கு? படிப்பு ரொம்ப சுமார் தான். சுமார். தம்பி ஜாதகமே நம்மகிட்ட இருக்குது. தம்பி ஜாதகமே இருக்குதா? ஓ, தம்பிக்கு வந்து படிப்பு ரொம்ப சுமார், ரொம்ப ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிற தம்பி. நடிப்புல ஒரு நல்ல ஒரு இடத்த வருவார். இந்த கேரியரே சூப்பர். ஒரே நிமிஷம் அப்பா, டிசி வாங்கியிருக்கேன். 2026 தம்பி ஆசைப்பட்ட மாதிரி ஒரு 3-4 ஸ்டார் கூட சேர்ந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிப்பு வரலங்கிறாங்க, அதுக்கு பத்தி ஃபீல் பண்ணாம இதுக்கு படிப்பு வரலனாங்களே, ஏன் என்னாச்சு, அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்காம 4 ஸ்டாருங்கிற மாதிரி கை தட்டிக்கிட்டு இருக்கீங்க. அது நான் பாத்துக்கிறேன். படிச்சுக்குவியா? கதிர் படிப்பு வரலங்க, ஷாக்கே ஆகல. இல்ல நீங்க வேற, அவங்க அப்பாவே ஷாக் ஆகல. நான் வேணா எக்ஸாம் எழுதிட்டு உங்களுக்கு ரிசல்ட் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். கண்டிப்பா. இந்த கான்ஃபிடென்ட் என்னைக்கு உடையாம இருக்குங்களா? கான்ஃபிடென்ட் ரிஷபராசிக்கு எப்பவுமே பெரிய லெவல்ல உண்டு. நானே ரிஷபராசி தம்பி. தம்பிக்கு வந்து அதர் லாங்குவேஜ்ல ஒரு வாய்ப்பு இருக்கு தம்பி 2026. உண்மையா இருக்கு? ஆமா, ஹிந்தி கத்துக்கோங்க தம்பி. கத்துக்கிறேன். உங்களுக்கு அதர் லாங்குவேஜ்ல ஒரு மிகப்பெரிய இடம், ஒரு விருது காத்திருக்கு 2026. அதை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நன்றி நன்றி. அதாவது என்ன சொல்ல வரீங்கன்னா, இப்ப வந்து தமிழ்நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு சூப்பரா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. 2026 இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு வருவாருன்னு சொல்றீங்க, அப்படி கண்டிப்பா வருவாப்ல. ஆல் தி பெஸ்ட்ரா. தமிழ் சினிமாவில் ஒரு நாள் மறுக்கப்பட முடியாத ஹீரோவா நீ இருப்ப. எழுதி வச்சுக்க. சாந்தினி, நீங்க என்ன ராசி? மீனராசி. பாசிட்டிவ் லிஸ்ட் தானே வச்சிருந்தீங்க மீனராசிய. மீனராசியோட பொது பலன் என்ன? நம்ம எல்லா ராசியும் நல்லா இருக்குமோமே. ஆமா, மீனராசிக்கு இந்த தடவை சூப்பரா இருக்கு. ஏன்னா 5ஆம் இடத்துல வந்து குரு உட்கார போறாரு. மீனராசிக்கு பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், காதல், கல்யாணம், திருமணம், லாட்டரி சீட்டு, எதிர்பாராத வருஷம் எல்லாமே கிடைக்கும். அவார்டு கிடைக்கும் இந்த தடவை. அப்ப எனக்கும் சாந்தினிக்கு எப்ப கல்யாணம்? அதை பத்தி கேட்க சொல்ல யாரும். மீனராசிக்காரங்களுக்கு யாரோட கல்யாணம் நடக்கும்னு சொல்ல, மீனராசிக்காரனுக்கு புகழ் கிடைக்கும்னு சொன்னேன் நான். சரி, ஓகே, மீனராசிக்கு புகழ் கிடைக்கும். ஓகே, வேற பொது பலன் யாரா சொல்ல? மீனராசிக்கான பொது பலன் யார் சொல்ல முடியும்? ஓகே, பொதுவா இப்ப மீனராசிக்கு ராசியிலே சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் காலையில எந்திரிக்கிறத இன்னும் கொஞ்சம் டைமிங் சென்ஸ் ரொம்ப கீப் அப் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, இந்த பண வரவு, வேலை வாய்ப்பு, அப்புறம் சுப நிகழ்ச்சி தடைபடுறது, அதுக்கெல்லாம் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூன்ல இருந்து கரெக்டா ஜூன் மாசத்துல இருந்து அக்டோபருக்குள்ள இவங்களுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ எல்லாமே டக்குன்னு வரிசையா நடந்துருங்க. சரி, அதுவும் முக்கியமா இந்த ஐவிஎஃப்க்கு வெயிட் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான ஒரு பொன்னான காலம்னு சொல்றது இந்த மீனராசி நேயர்களுக்கு ஜூன்ல இருந்து அக்டோபர் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும்.